என் பெயர் சுசிலா. எனக்கு 25 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் நானும் எனது தங்கையும் தான். எனது தங்கையின் பெயர் மாலதி. அவளுக்கு இப்போது 23 வயதாகிறது. நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே எனது அப்பாவும் அம்மாவும் ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார்கள். சொந்த பந்தங்களும் எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இப்படி இருக்க நானும் எனது தங்கையும் தனியாகவே வளர்ந்தோம். அந்த வயதில் என்ன செய்வது என்றே தெரியாமல் பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியோடு வாழவும் ஆரம்பித்தோம். இப்படியே இருக்க நானும் எனது தங்கையும் ஓரளவு படித்து அது சம்பந்தமாக உள்ள வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தோம். நானும் அவளும் எங்களுக்கு யாரும் இல்லாததால் நான் அவளுக்கு ஒரு தந்தை தாய் போலவே இருந்தேன். அவளும் எனக்கு அப்படிதான் இருந்தாள். இப்படியே போக நான் வேலை செய்யும் கம்பெனியில் கிஷோர் என்று ஒருவன் என்னுடன் வேலை செய்து வந்தான். அவனுக்கு என்மேல் என்னை மிகவும் பிடித்திருந்தது. அவன் என்னிடம் அவனுடைய காதலையும் கூறினான். முதலில் குடும்ப சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டு அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்ன நான் காலங்கள் ஆக ஆக அவனை காதலிக்கவும் ஆரம்பித்தேன். இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் தங்கையை நினைத்து என்ன செய்வது என்று யோசித்து கொண்டும் இருந்தேன். நான் போனால் என் தங்கை தனியாக இருப்பாள். இப்போ நடக்கிற காலங்களில் என்னென்னவோ நடக்கிறது. அதனால் அவளை நான் தனியாக விடுவதற்கு பயந்து யோசித்து கொண்டே இருந்தேன். கிஷோருடைய வீட்டில் அவனுக்கு அப்பா அம்மா மட்டும் ஒரு தம்பியும் உள்ளான். கிஷோர் வெளியூரை சேர்ந்தவன். அவன் வேலைக்காக இங்கு ஒரு வீடு எடுத்து தங்கியும் இருந்தான். அவனுடைய தம்பி கல்லூரியில் படிப்பதால் கல்லூரியின் விடுதியிலேயே தங்கி படித்தும் வந்தான். அவனுடைய அம்மா அப்பா தான் வாழ்ந்த கிராமத்தை விட்டு இங்கு வர விருப்பமில்லாமல் அங்கே இருந்தும் கொண்டனர். இப்படி இருக்க சுசிலாவும் கிஷோரும் ஒன்றாக சந்தித்த போது சுசிலா தான் என் தங்கை மாலதியை விட்டு வரமாட்டேன், அவள் என்னுடன் இருந்தால் மட்டுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அவளை வெளியிலும் கட்டி கொடுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்றும் கூறினார். இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. அதனால் நான் திருமணம் செய்யாமல் இருப்பேன் அல்லது நானும் என் தங்கையும் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்வோம் என்று கூறினாள். கிஷோரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருக்க உடனே சுசிலா, வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம், நீ என்னையும் என் தங்கையுமே திருமணம் செய்து கொள், அப்பொழுதுதான் அவள் என்னுடனே இருப்பாள் என்று சுசிலா கூறினாள். இதை கேட்டவுடன் கிஷோருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. கிஷோர் இதுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. எந்த ஒரு பெண்ணும் இப்படி தான் ஆசை வைத்திருக்கும் ஆணுடன் இன்னொரு பெண் பழகுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் தனது தங்கைக்காக சுசிலா அவளுடைய வாழ்க்கையில் பாதி பங்கை தருவதாக கூறினாள். கிஷோரும் யோசித்துவிட்டு, நீ ஏன் திடீரென இப்படி சொல்கிறாய், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, தயவுசெய்து புரிந்து கொள், நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன், உன்னை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசையும் படுகிறேன் என்றும் கூறினான். உடனே சுசிலா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் தங்கையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழலாம், அவள் வீட்டு வேலைகளையும் பார்த்து கொள்வாள், அவளும் ஒரு அறையில் இருந்து கொள்ளட்டும் என்றும் கூறினாள். கிஷோர் சுசிலா மேல் உள்ள ஆசையால் சரி நீ சொல்லும்படியே செய்து கொள்ளலாம் என்று தன் வீட்டிற்கும் மற்றும் தன் நண்பர்கள் என யாருக்குமே திருமணத்தை பற்றி சொல்லாமல் முடித்து விடலாம் என யோசித்து சுசிலாவிடம் சரி என்றும் சொல்லிவிட்டான். சுசிலாவும் தன் தங்கையான மாலதியிடம் தான் காதலிக்கும் கிஷோரை நீயும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நாம் இருவரும் அப்போதுதான் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழலாம் என கூற, அதெல்லாம் சரிவராதக்கா, உன் காதலனுடன் நான் எப்படி ஒன்றாக வாழ முடியும், புரிந்து கொள் என்று மறுத்தாள். உடனே சுசிலாவோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்பவும் என் கூட இருக்க வேண்டும் என்று கூறினாள். கிஷோரை நீயும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தினாள். சுசிலா மேல் உள்ள பாசத்தால் அவருடைய தங்கையான மாலதியும் அதற்கு சரியென ஒப்பும் கொண்டாள். இப்படி இருக்க 15 நாளில் திருமணம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. சுசிலா தான் அலங்கரித்து கொண்டு மாலதியும் அலங்கரித்தாள். சுசிலா மாலதியை பார்த்து, என்னால் நம்பவே முடியலை, இன்று நாம் இருவருக்கும் திருமணம் என்றும் கூறினாள். அன்று இருவருமே சந்தோஷப்பட்டு ஒரே மேடையில் போய் மாப்பிள்ளையுடன் அமர்ந்தனர். யாரும் இல்லாமல் ஐயர் மட்டும் வைத்து திருமணத்தை முடித்தியும் கொண்டனர். சுசிலாவை விட மாலதி மிக அழகாக இருப்பாள். இப்படியே போக அடுத்த நாள் காலையில் கிஷோர் தன்னுடைய ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டும் இருந்தான். சுசிலா எழுவதற்கு முன் மாலதி எழுந்து கிஷோருக்கு சாப்பாடு மற்றும் அனைத்து வேலைகளையுமே செய்து வைத்து இருந்தாள். ஆனால் சுசிலா தூங்கி கொண்டு இருந்தாள். உடனே கிஷோர், சுசிலா எழுந்திரு, எனக்கு ஆஃபீஸுக்கு மணியாயிற்று என்று எழுப்ப அவள் தூங்கி கொண்டே இருந்தாள். உடனே மாலதி கிஷோருக்கு டீயை கொண்டு வந்து அவனின் அறையில் வந்து கொடுத்தாள். அதை பார்த்தவுடன் தங்கையான மாலதியின் மீது அவனுக்கு ஒரு நல்ல பிரியமும் ஏற்பட்டது. உடனே சுசிலாவிடம், சுசிலா எழுந்து கொஞ்சம் பாரு, பாத்தியா சுசிலா, உன் தங்கையிடமிருந்து கொஞ்சம் கற்றுக்கோ, வந்ததுமே வீட்டை எப்படி பார்த்து கொள்கிறார் என்று என கூறிவிட்டு மாலதியிடம் மட்டும், கிஷோர் எனக்கு ஆஃபீஸுக்கு மணி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான்.
உடனே சுசீலா, மாலதி, நீ எதற்காக இப்படியெல்லாம் பண்ணுற? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நீ பண்ணதே கிடையாதே, இப்போ என்ன திடீர்னு இவ்வளவு அக்கறை என்று கேட்க, உடனே மாலதி, அக்கா, நான் காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்துடுவேன். அதனால தான் டிஃபனும் செஞ்சேன். நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் உங்களை எழுப்பாமல் நானே போய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் என்றாள். உடனே சுசீலா, அதெல்லாம் சரிதான், ஆனால் உன்னால் கிஷோர் என்னை குத்தி காமிச்சிட்டு போகிறாரே என சொல்ல, உடனே மாலதி, அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உண்மையாகவே உங்களுக்கும் அப்படி தோணுதா? உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நான் நிச்சயமாக எதுவுமே செய்ய மாட்டேன் என்றாள். அக்கா, அம்மா அப்பா இறந்து போன பிறகு நீங்கள் தான் என் கூடவே இருந்தீங்க. எனக்கு எல்லாமே நீங்கள் தான். எனக்கு உங்கள் 2 பேரையுமே நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அது மட்டுமில்லை, கிஷோர் மேல் உரிமை முதலில் உங்களுக்கு தான் உள்ளது என்றும் கூறினாள். உங்களை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அவர் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் ஏன் இப்போது கோபப்படுறீங்க என்றார். உடனே சுசீலா, அதெல்லாம் சரிதான், நீ சொல்வதும் சரிதான். இவ்வளவு அன்பு காட்டும் ஒருவன் நமக்கு கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும் என்றார். அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே ஒத்துக்கிட்டார் என்றார். உடனே மாலதி, அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எழுந்துருங்க என்றாள். அது மட்டும் இல்லைக்கா, நாம் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சத்தியம் பண்ணியிருக்கோம், அது பொய்யாகிடக்கூடாது என்றும் கூறினார். இப்படி இருவருமே பேசி சிரித்து கொண்டிருக்க, மாலதி கிஷோரை நாம் மட்டும் அடைய வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டும் இருந்தார். மறுபக்கம் சுசிலாவும் தான் கணவனை அவளுக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாது என்றும் நினைத்திருந்தார். இப்படியே போக மறுநாள் காலையில் அதே போல கிஷோர் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது சுசிலா கிஷோருக்கு, உங்களது ஃபோனை மறந்து வச்சிட்டீங்க என்று வந்து கொடுத்தாள். மாலதி கிஷோருக்கு சமையல் செய்து சாப்பாடும் கொடுத்தாள். அதை வாங்கிய கிஷோர் தன் கைகள் அவள் கைகளின் மேல் படும்படியும் வாங்கினான். இதை கண்டதுமே சுசிலாவிற்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. மாலதி, நீ பார்த்து பத்திரமாக இரு என்று கிஷோர் கூறிவிட்டு சொன்னான். சுசிலாவையும் பார்த்து சென்று வருகிறேன் என்று சொல்லி விட்டான். இருவரும் இப்படி நடந்து கொண்டது சுசிலாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சுசிலா மாலதியை கூப்பிட்டு, நான் என்னுடைய துணிமணிகளை கிஷோருடன் துணியுடன் வைத்துக் கொள்கிறேன். நீ உன் துணிகளை கொண்டு சென்று மாடியில் வைத்துக்கொள். நீ இங்கு துணியை வைத்தால் எனக்கு இடம் பத்தாது என்றும் கூறினார். சுசிலா மாலதியை வேறு அறைக்கு அனுப்பி அவளை தனிமையாக இருக்க வேண்டும் என்றே நினைத்தாள். கிஷோர் நம்முடன் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றும் நினைத்து சுசிலா மாலதியை மேலே உள்ள அறைக்கு அனுப்பினாள். மாலதியும் கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு சுசிலா சொல்லும்படியும் நடந்தும் கொண்டாள். கிஷோருக்கு மாலதி மேல் அளவு கடந்த ஆசை இருந்தது. ஆனால் அவள் தன் மனைவியாக நினைத்தாலும் சுசிலா ஏதாவது நினைத்து கொள்வாள் என்று கொஞ்சம் விலகியும் இருந்தாள். கிஷோர் வேலைக்கு சென்றுவிட்டு அன்று சீக்கிரமாகவே வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மாடியில் இருக்கும் மாலதியின் அறையில் இருந்தான். இது சுசிலாவுக்கு தெரியாது. நீண்ட நேரமாகியும் கிஷோரை காணவில்லையே என கிஷோருக்கு கால் செய்து பார்த்துவிட்டு, இன்னும் இவரை காணவில்லையே, எப்பொழுதுமே சீக்கிரம் வந்து விடுவாரே என்று புலம்பிக் கொண்டும் இருந்தாள். அப்படியே சுசிலா பதட்டத்துடன் அவனுக்கு கால் செய்து கொண்டே இருந்தாள். உடனே மாலதி மாடியிலுள்ள தன் அறையிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக கீழே வந்தாள். உடனே சுசிலா, மாலதி, இவ்வளவு நேரமாகியும் கிஷோரை இன்னும் காணவில்லை, அவர் கால் செய்தாலும் எடுக்கவில்லை, அவர் உன்னிடம் ஏதாவது சொன்னாரா என்று கூற, உடனே மாலதி, அக்கா, அவர் எப்போவே வந்துட்டாரு என்று கூறியதும் சுசிலா அதிர்ச்சி அடைந்தாள். மாலதி, அவர் பாவம் ரொம்ப களைப்பாக இருந்தார், அதனால் மேலே வந்து படுத்துக்கிருக்காரு என்றாள். இதை கேட்டு கோபப்பட்ட சுசிலா உடனே மாடிக்கு சென்று அவனை எழுப்ப முயற்சி செய்தாள். உடனே மாலதி, அக்கா, அவர் பாவம் தூங்குறாரு என்று அவளை தடுத்து விட்டாள். உடனே அவள் மாலதியை முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். மாலதியை கூப்பிட்டு, அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா என்கிட்ட நீ சொல்ல வேண்டியது தானே என்று சுசிலா கூற, அக்கா, அவர் ரொம்ப களைப்பாக வந்தார், அதனால தான் மேலே வந்து படுத்துட்டாரு, சாப்பாடு கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்றாள். உடனே சுசிலா என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து கிளம்பியும் விட்டாள். மாலதியும் சிரித்துக்கொண்டே கிஷோரை எப்படியாவது நம்முடன் இருக்க வைக்க வேண்டும் என்று கிஷோரின் அறையிலிருந்து, நீ என்னையே வெளியே போக சொன்னியா, ஆனால் இப்போ பார்த்தியா, நான் கிஷோரின் அறையை மாற்றிவிட்டேன் என்று சந்தோஷப்பட்டு மனதில் நினைத்து கொண்டாள். இப்படியே இருக்க சுசிலா இவளை எப்படியாவது கிஷோரிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என முடிவெடுத்து மாலதி எந்திரிக்கும் முன்பே சுசிலா எழுந்து எல்லா உணவுகளையும் செய்து வைத்து கிஷோரும் அங்கு அமர்ந்து வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தான். இதை வந்து மாலதி பார்த்ததும் சுசிலாவிடம், நான் சீக்கிரமே இருந்து எல்லா உணவுகளையும் செய்து வைத்து விட்டேன், நீ எனக்காக டீ மட்டும் எடுத்துட்டு வா என்று மாலதியிடம் கூறினாள். சுசிலா கிஷோருக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்து மாலதியின் முன் சாப்பிட சொல்லி, சாப்பாடு எப்படி இருக்கு என்று கிஷோர் என்று கேட்க, கிஷோரும் சூப்பராக இருக்கு, நான் இதுபோல் சாப்பிட்டதே இல்லை என சுசிலாவிடம் கூறினார்.
உடனே இதை கண்டதும் மாலதிக்கு சுசிலாவை கிஷோர் புகழ்வது பிடிக்கவில்லை. கிஷோர் மாலதியை சாப்பிட சொல்லிவிட்டு வேலைக்கு செல்கிறேன் என கிளம்பியும் விட்டான். ஆனால் மாலதியோ சுசிலா செய்த உணவை சாப்பிடாமலே அமர்ந்திருந்தாள். உடனே சுசிலா அங்கு வந்து, உனக்கு நான் தான் செய்து சாப்பாடு ரொம்ப பிடிக்குமே, ஏன் சாப்பிடாமல் அமர்ந்து இருக்கிறாய் என்று கேட்க, உடனே மாலதி அப்படியெல்லாம் ஒன்றுமில்லக்கா என மழுப்பி கொண்டும் இருந்தார். உடனே சுசிலா அவளை சற்று மாற்றத்துடன், நான் உன்னுடைய அக்கா, நீ என்னென்ன பண்ணுவ என்று எனக்கு தெரியும், உனக்கு இப்போது எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும் என்றும் கூறினார். என்று கூற மாலதியும் அவளை பார்த்து மாற்றத்துடன் சிரித்து கொண்டு இருந்தார். இப்படியே போக ஒரு நாள் கிஷோரின் நண்பரான ரமேஷ் என்ற ஒருவன் கிஷோருக்கு கால் செய்து, தனக்கு திருமணம் செய்தது தெரியும் என்றும், கிஷோர் நீ திருமணம் செய்து கொண்டாய், ஆனால் என்னிடம் சொல்லவே இல்லையே என்றும் கேட்டான். எனக்கு அண்ணியை அறிமுகப்படுத்திவை என்று கூற, உடனே கிஷோர் ஏதேதோ சொல்லி மழுப்பி ஃபோனை வைத்தும் விட்டான். சுசிலாவும் என்ன ஆச்சு என கேட்க, எல்லோருக்குமே அண்ணியை பார்க்க வேண்டுமாம் என்றான். உடனே சுசிலா, சரி இதில் என்ன பிரச்சனை உள்ளது, அவர்களை வீட்டுக்கு வர சொல்லுங்கள் என்று கூறினாள். உடனே கிஷோர் கோபப்பட்டு, ஏய் உனக்கு தெரியாதா, எனக்கு 2 பொண்டாட்டிங்க, இது நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் தெரிஞ்சால் நம்மளால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, தாங்க முடியாது என்றான். உடனே சுசிலா, ஆமாம் இதை நான் யோசிக்கவே இல்லை, சரி இதை விடுங்கள் என்று நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வாருங்கள் என்று அவனை ஆஃபீஸுக்கு அனுப்பியும் வைத்தாள். இப்படி இருக்க அன்று இரவு திடீரென ரமேஷ் சொல்லாமல் கொள்ளாமல் கிஷோரின் வீட்டிற்கு வந்தான். ரமேஷ் எனக்கு அண்ணியை அறிமுகப்படுத்திவை என்று கூற, உடனே இரு இப்போ வருவா என்று சுசிலாவை கிஷோர் அழைத்தான். ரமேஷிடம் சுசிலாவை இவள்தான் என் மனைவி என அறிமுகப்படுத்தி வைத்தான். ரமேஷும் அவளுக்கு ஒரு பரிசு வாங்கி வந்தும் கொடுத்தான். உடனே மாலதி தன் அறையிலிருந்து கீழே வந்து, அக்கா இவங்க யாரு என்று கேட்க, உடனே சுசிலாவும் மாலதியும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே நின்றனர். உடனே கிஷோர், இவள் என் மனைவியுடைய தங்கச்சி மாலதி, இவள் என்னுடைய மச்சினிச்சி என்று ரமேஷிடம் அறிமுகப்படுத்தியும் வைத்தான். இதை கேட்டவுடன் மாலதிக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. கிஷோர் அப்படி சொன்னவுடன் அவளுக்கு மனதை சரியில்லாமல் போனது. அன்று திடீரென அங்கு கிஷோரின் தம்பி கல்லூரியிலிருந்து லீவுக்காக தன் அண்ணனின் வீட்டிற்கும் வந்தான். அதை பார்த்ததும் அனைவருக்கும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே கௌதம், என்ன சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்திருக்க என்று கேட்க, அண்ணா எனக்கு 2 மாதம் கல்லூரியில் விடுமுறை விட்டார்கள், அதனால் தான் வந்தேன் என்றும் கூறினான். நீ எனக்கு மட்டும் திருமணத்திற்கு சொல்லியும் எனக்கு தேர்வு நடந்ததால் வர முடியவில்லை, அதனால் தான் இப்பொழுது வந்தேன் என்றும் கூறினான். அவன் பெயர் கோகுல், அவனும் அண்ணியை எனக்கு அறிமுகப்படுத்திவை என்று கூறியதும் கிஷோர் சுசிலாவை இவள்தான் உன் அண்ணி என அறிமுகப்படுத்தி வைத்தான். உடனே கோகுல் தனது அண்ணியிடம் பேசிவிட்டு மாலதியின் பக்கத்தில் போய் இவங்க யாரு என்று கிஷோரிடம் கேட்க, அவள் சுசிலாவுடைய தங்கை மாலதி என்று கூறினார். கோகுலுக்கு அவளை பார்த்ததும் அவள் அழகில் மயங்கியும் போனான். அவளை கோகுலுக்கு மிகவும் பிடித்தும் போனது. இப்படியே போக இரவு தூங்கும்போது கிஷோர் தன் முதல் மனைவியான சுசிலாவிடம், இதிலிருந்து இன்று எப்படியோ தப்பித்து விட்டோம், இதை எப்படி சமாளிப்பது என்றும் தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டும் இருந்தான். உடனே இப்போ ஏன் நீங்கள் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, அதுதான் மாலதி உங்களுடைய மச்சினிச்சி என்று சொல்லிவிட்டீங்களே என்றும் கூறினார். அப்படியே யாராவது ஏதாவது கேட்டால் மாலதி தனியாக தான் இருக்கா, அதனால தான் எங்கள் கூட இங்கே இருக்கா என்று சொல்லிவிடலாம், யாருக்கும் எதுவும் தெரியாது, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றும் கூறினார். அதற்கு பின் சுசிலா கிஷோரிடமிருந்து மாலதியை பிரிக்க பல வேலைகளை செய்யவும் ஆரம்பித்தாள். மாலதி தூக்கம் வராமல் அங்கேயும் இங்கேயுமாக நடந்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது கோகுல் அங்கு வந்து, மாலதி நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டான். உடனே மாலதி, நான் தண்ணி குடிக்க வந்தேன் என்று கூற, உடனே கோகுல் அவளை பார்த்து, எனக்கு புரியுது, நீ தனியாக இருக்கிறதால ரொம்ப கவலையாக இருக்க, உன்னுடைய கவலையை நீ என்னுடன் பேசினால் எல்லாமே போய்விடும் என்று அவள் கதையை தவறாக புரிந்து கொண்டான். உடனே மாலதி கோபப்பட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தூக்கம் வருது என்று அவள் அறைக்கு சென்று விட்டாள். இப்படி இருக்க மறுநாள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது மாலதி தன் கணவனான கிஷோரை நன்றாக சாப்பிட சொல்லி கவனித்து கொண்டு இருந்தார். அதை பார்த்த கோகுல், அண்ணா என்ன விஷயம், அண்ணியை விட உங்கள் மச்சினிச்சி உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களே என்று கிண்டல் செய்ய, உடனே கிஷோர் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று அனுப்பிவிட்டு, மாலதி நீயும் அமர்ந்து சாப்பிடு என்றும் கூறினான். இப்படி இருக்க ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது கோகுல் தண்ணீர் எடுப்பதற்காக அங்கு வந்தான். உடனே கிஷோர் மாடியில் மாலதி அறையில் இருந்து வெளியே வந்து கீழே உள்ள சுசிலா அறைக்கு சென்றான். அதை பார்த்த கோகுல், அண்ணா என்ன இது, இரவு நேரத்தில் மாலதியுடைய அறையிலிருந்து வெளியே வராரு என்று யோசித்தான். இங்கு ஏதோ ஒன்று நடக்குது என யோசித்து கொண்டும் இருந்தான். பிறகு மாலதி அறைக்கு சென்று
அவளுடன் தவறான எண்ணத்தில் நடந்தும் கொண்டான். ஆனால் மாலதியோ அவனை திட்டி அங்கிருந்து அனுப்பிவிட்டாள். மறுநாள் மாலதி கிஷோர் ஆஃபீஸுக்கு கிளம்பும் அவனை வந்து பார்த்து, உங்களிடம் நான் ஒன்று பேச வேண்டும் என்றும் கூறினாள். உடனே அங்கு சுசிலாவும் கோகுலும் வந்தவுடன், இல்லை, அது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை, அப்புறமாக பேசுகிறேன், உங்களுக்கு மணியாச்சு, நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். கோகுல் எப்பொழுதுமே மாலதியை தவறாக பார்க்க ஆரம்பித்தான். அதனால் அவள் கோபப்பட்டு அங்கிருந்து சென்றும் விட்டாள். இது சுசிலா சொல்லிதான் கோகுல் அப்படி செய்ய ஆரம்பித்தான். சுசிலா கோகுலிடம், அண்ணி, அவள் என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்ன கண்டு கொள்ளவே மாட்டேங்கிறாளே என்று கூற, உடனே சுசிலா, அவள் கல்யாணமான பொண்ணு, அதனால் நீ தான் முயற்சி பண்ணணும், நீ பேசுவதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும், அவளை எங்கிட்ட சொல்லி இருக்கா என்று சுசிலா அவளிடம் பொய்யாக மாலதியை பற்றி கூறினார். உடனே கோகுல், ஆனால் அவளை பற்றி அப்படி தெரியவில்லையே என்று கூற, என்னோட தங்கை மனது எனக்கு நல்லாக தெரியும், நீ முயற்சி செய், கண்டிப்பாக அவள் உனக்கு தான் என்று அவனுக்கு ஆசை வார்த்தைகளையும் கூறினார். இதனால் கோகுல் அடிக்கடி மாலதியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சியும் செய்தான். இப்படியே நாட்கள் செல்ல சுஷிலா தன் தங்கையை பற்றி கணவனான கிஷோரிடம், அவள் சரியில்லை, அவளை நம்பவே முடியவில்லை, நான் பலமுறை உங்கள் தம்பி கோகுலுடன் மாலதியை பார்த்திருக்கிறேன், அவள் இப்படி செய்வாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால் தான் நீங்கள் அவளையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது சூழ்நிலை ஆனது, ஆனால் அவள் இப்படி செய்வாளே என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, மாலதி யாரோ ஒருவன் கூட இப்படி சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது என்று சொன்னாள். இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ தைரியமாக எடுங்க என்று கிஷோர் மாலதி மேல் கோபப்பட்டு அவளை வெறுக்க வேண்டும் என்பதற்காக அவள் மேல் வீண் பழியையும் போட்டாள். அடுத்த நாள் காலையில் கிஷோர் வேலைக்கு கிளம்ப, சுசிலா எனக்கு சாப்பாடு எடுத்து வை, வேலைக்கு மணியாயிடுச்சு என்று கூற, உடனே அங்கு மாலதி வந்து, இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்று கூறினாள். உடனே கிஷோர், எனக்கு உன் கூட பேச பிடிக்கல என்று கூற, அந்த கோகுல் தான் எங்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் என்று கூற, உடனே உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல என்று கிஷோர் திரும்பி பார்க்க, சமையலறையில் சுசீலா திடீரென இறந்து கிடப்பதை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே காவலர்களுக்கு கான் செய்து தகவலை தெரிவிக்கவும் காவலர் அங்கு வந்தனர். காவலர் கிஷோரிடம் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்க, இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எங்களுக்கே தெரியாது, நேற்று நாங்கள் ஒன்றாக தான் இருந்தோம், காலையில் அவள் அறையில் இல்லை, சாதாரணமாக எழுந்து அவள் சமைத்து கொண்டு இருப்பாள் என்று நினைத்தேன். காவலர் மாலத்தியிடமும் கோகுலிடமும் நீங்கள் யாராவது இதை பார்த்தீர்களா என்று கேட்க, உடனே மாலதி, ஐயா, சுசிலா என்னுடைய அக்கா, இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியலை என்றும் கூறினார். இவங்களோட குரலை கூட நாங்கள் கேட்கல என்று கூறினார். உடனே காவலரும் சரி, இது யார் என்று விசாரித்துவிட்டு வருகிறேன் என்று கிளம்பிவிட்டார். மறுநாள் காவலர் வீட்டுக்கு வந்து, சுசிலாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துவிட்டது, அவர் இரவே கொல்லப்பட்டு விட்டார், அவரை கொன்றது கிஷோர் நீங்கள்தான் என்று கூறியதும் அங்கு இருந்த கோகுலும் மாலதியும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே காவலர் கிஷோரிடம், சொல்லுங்கள், இதை ஏன் பண்ணீங்க என்று கேட்க, கிஷோர் எதுவுமே சொல்லாமல் நின்று கொண்டிருந்தார். உடனே மாலதி, இதெல்லாம் என்னது, ஏன் இப்படி பண்ணீங்க என்று கேட்க, உடனே காவலர், சொல்லுங்க கிஷோர் சார், உங்களோட இரண்டாவது மனைவி கேட்குறாங்க இல்லை என்று கூறினார். இதை கேட்ட கோகுல், என்ன இரண்டாவது மனைவியா என அதிர்ச்சி அடைந்து கேட்க, உடனே காவலர், ஆமாம், இவர்கள் இருவருமே உங்கள் அண்ணனுடைய மனைவிதான், இருவருடனும் உன் அண்ணன் தான் திருமணம் செய்து உள்ளார், எல்லா உண்மையும் இங்கேயே சொல்லுங்கள், இல்லாட்டி காவல் நிலையம் போக வேண்டியது இருக்கும் என்று கூறி உண்மையை காவலர் கேட்க, உடனே கிஷோர் நடந்த அனைத்தையும் கூறினான். ஆமாம், சுசிலா என்னுடைய முதல் மனைவிதான், 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னோட விருப்பத்தினால இல்லை, எல்லாம் சுசிலா சொல்லி தான் பண்ணிக்கிட்டேன். நான் அவளை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் அவளுடைய தங்கையையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் என்னிடம் இப்படி கூறினாள். பிறகு இருவரையும் நான் திருமணம் செய்து சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது, சுசிலா சொல்லும் அனைத்திற்குமே நான் தலையை ஆட்ட வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள் என்று. என்னை மாலதியுடன் சேரவிடாமல் பிரிப்பதற்காக என் தம்பி கோகிலை வைத்து அவளிடம் தவறாக நடந்து கொள்ள வைத்தாள். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. இதை பார்த்து பொறுமையாக இருந்த நான் என்னிடம் வந்தே மாலதியை பற்றி தவறாக சொல்லி கொண்டிருக்கும் போது, இவ்வளவு கேவலமான வழியை நீ ஏன் பார்க்கிறாய், மாலதி உன்னுடைய தங்கை தானே, உன்னை கவனித்தேன், நீதான் கோகிலிடம் சொல்லி கொடுத்து இப்படி செய்ய என்று சொல்லி கொடுத்திருக்கிறாய் என்றேன். நான் அவர்கள் இருவரையும் தவறாக நினைத்து மாலதியை இந்த வீட்டிலிருந்து விரட்ட வேண்டும், அதுதானே உன்னுடைய எண்ணம் என்று கிஷோர் கேட்க, ஆமாம், எனக்கு மாலதியை சுத்தமாக பிடிக்கவில்லை என்று சொன்னார்.
மாலதி அப்படி இப்படி என்று நீங்கள் பாராட்டுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. உங்களுக்கு நான் தானே வேணும். அப்புறம் நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஏன் மாலதி இருக்கா? அவளை இங்கிருந்து போக சொல்லுங்கள் என்று கூற, ஆனால் நீதானே எங்களுக்கு திருமணம் செய்து வைத்த என்று கிஷோர் கூற, ஆமாம், இங்கு வந்து அவள் வீட்டு வேலைகளை பார்த்து கொள்ளட்டும் என்று தான் நான் பண்ணி வைத்தேன். ஆனால் அவள் என் படுக்கையிலேயே பங்கு கேட்கிறாளே. நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இல்லை, நீங்கள் மாலத்தியின் அழகில் மயங்கிட்டீங்க. அதனால தான் என்னால் இதுக்கு மேலே எதையுமே பொறுத்துக்க முடியாது. அதனால் மாலத்தியை இந்த வீட்டை விட்டு துரத்தும் வேலையை முதலில் நீங்கள் செய்யுங்கள் என்று கத்தினாள். உடனே நான் கோபப்பட்டு அவளை இப்படியெல்லாம் செய்ய முடியாது என பிடித்து தள்ளிவிட்டேன். நான் வேகமாக தள்ளிவிட்டதால் அவள் தலை சுவற்றில் இடித்து அவள் அங்கேயே இருந்தும் விட்டாள். பிறகு யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவள் சமையலறையில் வழுக்கி விழுந்தது போல இருக்கட்டும் என்று எல்லோருக்கும் தோன்றும் என்றுதான் நான் இங்கு வந்து அவளை போட்டுவிட்டேன் என்றும் கூறினான். சரி, இதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் என்று காவலர் கிஷோரை அழைத்து சென்று விட்டார்கள். ஒருவருடைய வாழ்க்கை என்பது சாதாரணம் கிடையாது. என்றுமே தன் அன்பாக நினைத்த கணவன் வேறு ஒருவருக்கு சொந்தமானால் யாராக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது தெரிந்தும் சுசிலா தன் தங்கையான மாலதியை கிஷோருக்கு திருமணம் செய்து வைத்தது முதல் தவறு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.